அனைவருக்கும் வணக்கம். நான் மட்டக்களப்பு மாவட்ட ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் வர்த்தகருமாகிய அந்தனிஷில் ராஜ்குமார். அவசரமாக இந்த ஊடக சந்திப்பை மேற்கொள்வதற்கான காரணம், கோவாலைப்பிள்ளை நந்தீசன் என்பவர் 5ஆம் தேதி கடற்படை உத்தியோகத்தர் முகமட் அம்சாத்தினால் தாக்கப்பட்ட சம்பந்தமானது. இவர் 5ஆம் தேதி கடற்படை கல்லடி முகாமிலிருந்து சென்று செட்டிவாளையம் கடற்கரையிலே வைத்து கோவாலைப்பிள்ளை நந்தீசன் என்பவரை கைது செய்து முட்டுக்காலிலே வைத்து சித்திரவதை செய்து அடித்து துன்புறுத்திய சம்பந்தமாக இந்த ஊடக சந்திப்பினை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இது சம்பந்தமாக நந்தீசன் என்பவர் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்திருக்கின்றார். முறைப்பாடு செய்த பின்னர் வைத்தியசாலைக்கு சென்று அனுமதிக்கப்பட்டு வைத்திய அறிக்கையின் பிரகாரம் கடற்படையினரால் தாக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. உறுதி செய்யப்பட்டும் களுவாஞ்சிக்குடி போலீசார் இன்னும் கடற்படை உத்தியோகஸ்தரான முகமட் அம்சாத் என்பவரை இன்னும் கைது செய்யாமல் இருக்கிறார்கள். ஆதலால் நாங்கள் இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வெளிக்கொணர வேண்டும் என்ற காரணத்தினால்தான் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை செய்கின்றோம். நேற்றைய தினமானது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நந்தீசனும் அவருடைய மனைவியும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய புதியூர் அலுவலகத்துக்கு வந்து அவர்கள் எழுத்து மூலமான ஒரு ஆவணத்தை எங்களுக்கு தந்து தாங்கள் பாதிக்கப்பட்டது சம்பந்தமாகவும் அவர்கள் பாதிக்கப்பட்ட வீடியோகள், மருத்துவ பரிசோதனை அறிக்கை மற்றும் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்ட தேதிக்கான ஆவணங்கள் அத்தனையும் எங்கள் அலுவலகத்தில் தந்து தங்களுக்கு நீதியை பெற்றுத்தர உதவி செய்யுமாறு எங்களுடைய அலுவலகத்தில் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைய ஊடக சந்திப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக நூற்றுக்கணக்கான மக்கள் முன்னிலையிலே நந்தீசன் என்பவரை முட்டுக்காலில் வைத்து முகமட் அன்சாத் என்ற கடற்படை உத்தியோகஸ்தர் அவரை சராமரியாக தாக்கி முட்டுக்காலிலே வைத்து துன்புறுத்தி அவரை சித்திரவதை செய்திருக்கின்றார். இதனை களுவாஞ்சிக்குடி போலீசாரின் முறைப்பாட்டுக்கு களுவாஞ்சிக்குடி போலீசிலே செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய அந்த களுவாஞ்சிக்குடி போலீசார் அவரை எவ்வாறாயினும் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு களுவாஞ்சிக்குடியில் இருக்கிற போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அவரை பாதுகாத்து வருகின்றார். 10ஆம் தேதி 4ஆம் மாதம் கடற்படையினர் வருவதாக நந்தீசன் அவர்களுக்கு களுவாஞ்சிக்குடி போலீசாரால் அழைப்பு மேற்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு வருமாறு அழைக்கப்பட்டிருந்தார் நந்தீசனும் அவருடைய மனைவி. அங்கு சென்ற போது சம்பந்தப்பட்டவர் இல்லாமல் வேறு 3 கடற்படை உத்தியோகஸ்தர்கள் மாத்திரம் அங்கு சமூகம் அளித்திருந்தார். அப்போது நந்தீசன் கேட்டார், நான் முறைப்பாடு செய்தது முகமட் அன்சாத்துக்கு எதிராக, இவர்தான் என்னை தாக்கியவர், அவர் எங்கே என்று கேட்டபோது அவர் இடமாற்றம் பற்றி வாகரைக்கு சென்றுள்ளதாகவும் இவர்களை அனுப்பியிருக்கிறதாகவும் களுவாஞ்சிக்குடி நிலைய பொறுப்பு அதிகாரி பொறுப்பற்ற விதத்திலே பதிலை கூறியிருக்கின்றார். அதன் பின்னர் 15ஆம் தேதி 4ஆம் மாதம் வரும்படியாக கூறியிருந்திருக்கிறார் களுவாஞ்சிக்குடி நிலைய பொறுப்பு அதிகாரி. நந்தீசன் மீண்டும் 15ஆம் தேதி 4ஆம் மாதம் களுவாஞ்சிக்குடிக்கு போலீஸுக்கு சென்ற போது அப்போது சொல்லியிருக்கின்றார், அவர் பயிற்சியில் இருப்பதாகவும் இப்போது சமூகம் அளிக்க முடியாது என்றும் கூறியிருக்கின்றார். அப்படியாயின் கடற்படை உத்தியோகஸ்தர் ஒருவர் பொதுமக்களை முட்டுக்காலிலே வைத்து துன்புறுத்தி சித்திரவதை செய்துவிட்டு இடமாற்றத்தை பெற்று சென்றால் சட்டம் அவரை தண்டிக்காதா? மற்ற கேள்வி, அவர் பயிற்சியிலே இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் அந்த பயிற்சியில் இருப்பவரை விசாரணைக்காக களுவாஞ்சிக்குடி போலீசாரால் அழைக்க முடியாமல் சென்றது? பாதுகாப்பு படையினருக்கு ஒரு சட்டம், பொதுமக்களுக்கு ஒரு சட்டம். இங்கு எங்களுடைய கௌரவ மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்கள் சொல்றார், சட்டம் அனைவருக்கும் சமன் என்று சொல்லி. அப்படியாயின் பொதுமக்களுக்கு ஒரு சட்டமும் மட்டக்களப்பிலே பாதுகாப்பு படையினருக்கு ஒரு சட்டமுமா? அவ்வளவு தன் மனைவிக்கு முன்னால், பிள்ளைகளுக்கு முன்னால், அந்த ஊர் மக்களுக்கு முன்னால் முட்டுக்காலிலே வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அவமானப்பட்டவருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? அதனால் கௌரவ ஜனாதிபதி முப்படைகளின் பிரதானி என்ற வகையிலே கௌரவ ஜனாதிபதியோட நாங்கள் கேட்டுக்கொள்வது யாதெனில், சம்பந்தப்பட்ட முகமட் அன்சாத்தை கைது செய்து இவரை நீதியை முன் நிறுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் சொல்லுகிறீர்கள் சட்டம் அனைவருக்கும் சமன் என்று. மட்டக்களப்பிலே அவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. பாதுகாப்பு படையினரை பாதுகாக்க போலீசார் பல முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள்.
பாதுகாப்பு அமைச்சரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது யாதெனில் இதற்கென ஒரு விசேட குழு ஒன்றை நியமித்து இந்த பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக துரித விசாரணைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பொறுப்பட்ட விதத்திலே 2 பதில்களை கூறியிருக்கின்றார். முதலாவது பதில் கூறியிருக்கின்றார் அவர் இடமாற்றம் பெற்று வாகரைக்கு சென்றுள்ளதாக. 2வது தரம் வரவழைத்து அவரை சொல்லியிருக்கின்றார் பயிற்சியிலே இருப்பதாக. இதற்குரிய ஆதாரங்களை அவர் நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பிக்க வேண்டும். உண்மையாகவே அவர் இடமாற்றம் பெற்று சென்றிருந்தால் வாய் மூலம் இடமாற்றம் வந்திருக்காது, அது ஆவணம் மூலம் அந்த இடமாற்றம் வந்திருக்க வேண்டும். அந்த இடமாற்றத்துக்கான ஆவணங்களை நீதிமன்றத்திலே அவர் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பொதுப்பதிகாரி சமர்ப்பிக்க வேண்டும். அத்தோடு அவர் பயிற்சியில் இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். பயிற்சியில் இருக்கிற ஆதாரத்தையும் அவர் நிச்சயமாக நீதிமன்றத்திலே அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்னும் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு காலதமாகிக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினமானது அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அவர்களிடத்திலே முறைப்பாடு செய்வதற்காக வந்திருந்தார்கள். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நேற்றைய தினமன்று அலுவலகத்தில் அவர் இருக்கவில்லையா, அவருக்கு பதிலாக இருந்த ஒருவர் இருந்திருக்கின்றார். அவரிடம் முறைப்பட்ட போது அவர் கூறியிருக்கின்றார், உங்களுக்கு கை கால் உடையவில்லை தானே, நோமலா நடிதானே, அப்படி என்றால் அது பரவாயில்லை தானே என்று கூறியிருக்கின்றார். அப்படியாயின் ஒரு பொறுப்பற்ற முறையிலே பதிலை கூறுகின்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருடைய அலுவலகத்தில் இருக்கிறவரையும் இடமாற்றம் செய்ய வேண்டும். என்ன காரணமோ தெரியவில்லை. இந்த முகமட் அன்சாத் என்பவரை எவ்வாறாயினும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவரை சட்டத்தின் பிடியில் உட்படுத்தாமல் அவரை தப்பிப்பதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் செயற்படுவதையிட்டு நாங்கள் மிகவும் வேதனை அடைகின்றோம். ஆதலால் தயவு செய்து மட்டக்களப்பில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிய தமிழரசு கட்சியை சேர்ந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் என்பிபி அரசாங்கத்தில் இருக்கின்ற பிறகு அவர்களுக்கும் நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம். இது முதலிலே சாணக்கியனுடைய தொகுதி, பற்றப்பு தொகுதி. இது சாணக்கியன் பார்க்க வேண்டிய இந்த விடயம். சாணக்கியனையும் அவர்கள் பல தடவைகள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்ட போது அவரை தொடர்பு கொள்ள முடியாமல் போய்விட்டதாக அவர்கள் இடத்திலே கூறினார்கள். ஆதலால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற நாடாளுமன்ற தமிழரசு கட்சி தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 3 பேரிடமும் நாங்கள் வினயமாய் கேட்டுக்கொள்வது யாதெனில் இது சம்பந்தமாக நாடாளுமன்றத்திலே நீங்கள் கையெழுத்து இந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நீங்கள் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த முகமட் அன்சாத் என்பவர் சட்டத்தை நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதோடு அத்தோடு ஆளுங்கட்சி உறுப்பினராக இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற கந்தசாமி பிறகு என்பவரிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து இந்த பாதிக்கப்பட்ட மீனவருக்கு நீங்கள் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவர் சட்டவிரோதமாக அனுமதி பத்திரம் அற்ற மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தால் அவர் பிடிக்கப்பட்டு களத்தொழில் நீதிவள திணைக்களத்திலே பாரப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அவரை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்வதற்கு கடற்படை அதிகாரிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீதிமன்றத்துக்கு மாத்திரமே தண்டிக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது. அவர் மாத்திரம் அங்கு சட்டவிரோத சுருக்கு வலையை செய்யவில்லை. இந்த முகமட் அன்சாத் என்பவருக்கு இந்த தகவலை கொடுத்தவரும் ஒரு சட்டவிரோத சுருக்கு தொழிலை செய்கின்றவர். அவரிடத்திலே 3 சுருக்கு வலைகள் இருப்பதாக நந்தீசன் என்னிடத்தில் கூறியிருந்தார். இவரை முட்டுக்காலில் வைத்து சித்திரவதை செய்யும் போது நந்தீசனுக்கு முன்னால் சட்டவிரோத சுருக்கு வலை மற்றவர் காட்டி கொடுத்தவர் எடுத்து சென்றிருக்கின்றார். அப்போது முகமட் அன்சாத்தை சொல்லியிருக்கின்றார், என்னை மட்டும் தாக்குறீர்களே, இதோ சுருக்கு வலையை கொண்டு வருகிறார்கள், அவர்களையும் பிடியுங்கள் என்று. அதற்கு அவர் சராமரியாக நந்தீசனை முகமட் அன்சாத் அவர்கள் தாக்கிவிட்டு அது நாங்கள் பார்த்துக் கொள்வோம், நீ உன் வேலையை பாருண்டு சொல்லியிருக்கின்றார். மனைவிக்கு முன்னாலும் பிள்ளைகளுக்கு முன்னாலும் ஊர் மக்களுக்கு முன்னாலும் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு முன்னாலும் முட்டுக்காலிலே வைத்து சித்திரவதை செய்து அடித்து துன்புறுத்திய இந்த முகமட் அன்சாத்துக்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம்.